எங்கள் வீட்டிலே 21 ஓட்டு டிவி கேட்க தான் போகலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் அவர் சொல்கிறது வந்து ஒரு நாளைக்கு டாக்காக இருக்குது. பட் ஆனால் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில் அவரோட இம்பேக்ட் பெருசாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. போர்லாம் இல்லைங்க, அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான். இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அவர் போய் மக்கள் நேரடியாக சந்திக்கலை. அவர் இன்னும் ஒரு தலைவராக கூட ஆகலை. ஃபஸ்ட்டு விஜயெல்லாம் வர சான்ஸே கிடையாது. அவருக்கு என்ன நாட்டை பற்றி என்ன தெரியும்? போர்னு சொல்கிற வார்த்தைக்கே தகுதி இல்லாத ஆள். 40 பேர்த்த சாக அடிச்சு விட்டு தொழாமக்கலாமல் கொல்லப்புறத்தவளே அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஏறி விட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து போனால் 3 நாளாக வெளியில் வரல. இவர் போருக்கு வர்றாரா? ஆனால் செலவில்லாத விளம்பரம் திமுகவுக்கு இவரே தேடி கொடுக்குறாரு. அது விஜய் தான் வரப்போது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் 5000 குத்தாலும் வேலைக்கு ஆகாது, 10,000 குத்தாலும் வேலைக்கு ஆகாது. விஜய் தான் வருவார். மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன கருத்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேலூர்ல தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு. அதுல விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, வர 2026 எலெக்ஷன்ல எனக்கும் ஸ்டாலினுக்குமான போரா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போ இத்தனை வருஷமாக அவங்க தான் ஆட்சி ஆழ்ந்து நின்றாங்க. ஒரே குடும்பத்தில் வந்து ஒரே தட்டில் வந்து எல்லாரும் ஒரே ஆளாக சாப்பிட முடியாது. அவங்கவுங்களும் ஒரு இதுவை கொடுத்தா தான் அவங்கவுங்க போக முடியும். அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவங்களே முடிச்சிங்கன்னா இப்போ வர ஆளுக்கு இடம் கொடுத்தாதானே அவங்க வேலை செய்வாங்க. வர ஆளுங்களை இவங்களே தள்ளி விட்டு இவங்களே வந்து நின்றுனா அது என்ன அர்த்தம்? அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் கொஞ்சம் எனக்கு இடம் கொடுத்து பாருங்க, நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை பாருங்கன்றார் அவர். இவங்களே செஞ்சுக்கின்னு இவங்களே பார்த்துன்னு இருந்தால் அது வேலை ஆகாது. இந்த வாட்டி ஓட்டே அவனுக்கு இல்லை. ஒன்று டிவி கேட்க தான் போடணுன்னு ஐடியாவில் இருக்கிறோம். எங்கள் வீட்டிலே 21 ஓட்டு டிவி கேட்க தான் போகலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் அவர் சொல்கிறது வந்து ஒரு நாளைக்கு டாக்காக இருக்குது. பட் ஆனால் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில் அவரோட இம்பேக்ட் பெருசாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. டிஎம்கே விசஸ் டிவிகேங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் அவர் இருக்க மாட்டாரு. மக்களோட என்ன ப்ராப்ளம்ங்கிறது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டிலேருந்து பார்த்தா தான் தெரியும். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். பொலிட்டிக்ஸ் வந்து ஆன்லைனில் வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் கீழே வந்து பண்ணணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அது போர் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வர எலெக்ஷனில் கண்டிப்பாக 2 பேருக்கு தான் பயங்கரமாக இருக்கும். ஏடிஎம்கே வந்து ஃபுல்லாக அது பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. நான் ஆட்டோ ஓட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட்டோ ஏறுறேன், சும்மா எப்போ பார்த்தாலுமே கட்சியை பற்றி பேசுனாங்கன்னா எல்லாருமே டிவிகே தான் பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் டிஎம்கே. அவங்க என்ன கேட்குறாங்க, 4 வருஷத்தில் கோடைக்காலம் வரல, ஏன் இந்த 1 வருஷத்தில் கோடைக்காலம் இப்போ கொடுத்த காசுக்கு அதே மாதிரி எல்லாருக்குமே காசு வரல. இப்போ 5000 ரூபா கொடுத்தது எல்லாருக்குமே வரல. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு வரல இன்னும். சரிங்களா? எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு வந்துச்சு, அவங்களுக்கு 7 வீடு இருக்குது. அது சராசரி எல்லாருக்கும் நடக்கலை. ஏதோ எலெக்ஷன் வரதுனால அவங்க பவர் இது பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் டிவிக்கே தான் அதிகமாக வரலாம். அப்படி வரலான்னு எதிர்கட்சியாக கண்டிப்பாக வரும். போர்லாம் இல்லைங்க, அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான். இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அவர் போய் மக்கள் நேரடியாக சந்திக்கலை. அவர் இன்னும் ஒரு தலைவராக கூட ஆகலை. ஃபஸ்ட்டு ஒரு நடிகராக தான் இருக்கிறாரு. ஒரு தலைவராகனா மக்களை போய் சந்திக்கணும். மாற்றமே இல்லை, தளபதி தான் பாருங்களா. அவர் தான் என்ன தெரியாது பட்டு போதும். எல்லாருமே வீட்டு வரி கரண்ட் வரி எல்லாம் போதும். அவர் மட்டும் தான் 2027. அது மாற்றமே கிடையாது. ஸ்டாலினுக்கும் டிவிகேக்கும் உள்ள போரா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அது அனைத்து மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அதனால் சம்மந்தமாக டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டிங்கிறது மாத்திரம் சான்ஸே இல்லை. அவர் எந்த போர் பண்ணாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. புரியுதா? இவர் தான் வருவார், முக ஸ்டாலின் தான் வருவார், அவ்வளோதான். புரியுதா? அவரெல்லாம் வரமாட்டார். விஜயெல்லாம் வர சான்ஸே கிடையாது. அவருக்கு என்ன நாட்டை பற்றி என்ன தெரியும்? ஆட்சியில் உட்காரத பற்றி என்ன தெரியும்? அவர் ஏற்கனவே உட்காந்து இருந்துக்கிறாரா? ஒன்றும் கிடையாது. போர்னு சொல்கிற வார்த்தைக்கே தகுதி இல்லாத ஆள். 40 பேர்த்த சாக அடிச்சு விட்டு தொழாமக்கலாமல் கொல்லப்புறத்தவளே அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஏறி விட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து போனால் 3 நாளாக வெளியில் வரல. இவர் போருக்கு வர்றாரா? ஏதாவது ஒரு தகுதி தராதரமாக பேசுங்க. இவர் தான் ஊர் பூரா போய் ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் செலவில்லாத விளம்பரம் திமுகவுக்கு இவரே தேடி கொடுக்குறாரு. பார்த்துக்கு ஸ்டாலினுக்கு எனக்கு தான், ஸ்டாலினுக்கு எனக்கு தானே. நீ எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. உன்னை பொறுத்து ஏதாவது பேசுகிறாங்களா கொள்கிறாங்களா? உன் கூட இருக்கிறது பூராமே தற்கூரி, அல்ல கை, விசில் அடிச்சாங்க கொஞ்சுங்க. இதுகளை வச்சுக்கிட்டு நீ இன்றைக்கி இவ்வளோ பேசிகிட்டு இருக்க. ஓட்டே இல்லாத ஓட்டர்ஸுகளை ஏகப்பட்ட பேர்த்த நீ கையில் வச்சுருக்க. 96ல் இவங்க முதலமைச்சராக இவர் இருந்தார். யார்? கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். இப்போ முதல்வராக இருக்கிறார். அப்போ அவர் வந்து மேயராக இருந்தார். 96ல் எங்களை ஓட விட்டாங்க. 96ல் இவங்க ஆட்சியில் தான் எங்களை ஓட விட்டாங்க. சாலை ஓவர வியாபாரம் தானே பண்ணுறோம், நாங்கள் லாபரியா பண்ணுறோம். ஏமா இப்போ இவங்க வந்து கூட இப்போ இந்த கடை தான் விட்றாங்க. இந்த வெயில் எங்களால் லோல் பண்ண முடியல. இல்லை எங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கணும், கொடுத்துட்டு காலி பண்ணிடும். எந்த இடமெல்லாம் நாங்கள்னா ஆடு மாடா நாங்கள் ஓடுறதுக்கு, இவங்க தொத்தரோட ஓடுறதுக்கு சொல்லுங்க. மக்களுக்கு என்ன செஞ்சான் விஜய்? இப்போலாம் செய்யணும்ல, செய்யணுமா வேண்டாமா? விஜய் என்ன செஞ்சான்?
என்ன செஞ்சான் ஒன்றும் தெரியல. வீட்டில் லேடிஸ்லேருந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாம் விஜயம் பிடிக்கும். இந்த வாட்டி விஜய் வரப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன் பெஸ்ட்டாக பேசுறீங்க? விஜய் தான் வரப்போது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் 5000 கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது, 10,000 கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. விஜய் தான் வருவார். சின்ன பிள்ளைங்களாம் அவர் கூட போட்டி போட கெளிக்க முடியுமா? எப்பயுமே அவர் வின்னு தான். இந்த வருஷம் கூட அவர் தான் வின்னா நிற்பார். ஸ்டாலின். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் புதுசாக இருக்கிற பசங்களுக்கெல்லாம் விஜய் மோகம் கொஞ்சம் ஜாஸ்தி. பழைய ஆளுகள்லாம் பழைய இதுதான், அந்த டிஎம்கே ஏடிஎம்கே தான், அந்த இதுதான், அதுதான் ஓட்டு போடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இந்த எலெக்ஷன் தான் தெரியும் அது என்னன்னு பொதுமக்களுக்கு. இவர் உக்காஞ்சி இடத்துல வடை விட்டுனுக்கிறாரு. அவர் இறங்கி போகிறார்லக்கா, செய்கிற மனுஷனை கூட விட மாட்டுறாங்க. எல்லாத்தையும் தேவையில்லாத சண்டை போட்டு வலிக்கிறாங்க. விஜய் வந்து 5000 ரூபாய் வந்து வாங்கிக்கங்கன்றாரு. அந்த 5000 ரூபாய் வாங்கிக்கின்னு யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாரு? அவங்களுக்கு தானே போட சொல்கிறாரு. அப்போ இதிலே தெரிஞ்சுக்கணும்ல, இத்தனை வருஷமாக நம்ம காசை ஆச்சு ஏமாற்றி துணுன்னு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க இது பண்ணுறாங்களே, அதிலே தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஒன்று, அவர் பேசுறது ஃபுல்லும் கவர்மெண்ட்டோட நெகட்டிவ்ஸை மட்டும் தான் அவர் சொல்கிறாரு. நான் வந்து என்ன பண்ணுவேங்கிறது இதுவரையும் அவர் சொல்ல, ஃபுல்லும் அவரோட கவர்மெண்ட்டோட நெகட்டிவ்ஸை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாங்கிறத வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னும் வந்து இந்த பழைய பாலிடிக்ஸே அவர் பண்ணுறாரு, ப்ளேம் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு அரசியலே பண்ணிகிட்டு இருக்காரு. அது இல்லாமல் கொஞ்சம் கீழே வந்து இறங்கி என்ன கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன நீடு இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம். இவ்வளோ இப்போ தமிழ்நாட்டு கடன் இவ்வளோ இருக்குது, அந்த கடனை வந்து எப்படி நம்ம வந்தால் நம்ம எப்படி அதை டேக்கிள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கலாம். நான் ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து மக்களுக்கு என்ன பண்ணுங்கிறத வந்து சரியில்லை. இப்போ இருக்கிறத என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நாளைக்கு அவர் பண்ணார்னா அது நல்லாயிருக்கும். அவரை பார்த்து பயந்துட்டெல்லாம் யாரும் சேரல. ஆல்ரெடி இருந்த கூட்டணி அப்படியே இருக்குது. அவர் தான் சொன்னார் வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு தருவனார். அப்படி சொல்லியுமே வந்து அவர்கிட்ட யாரும் கூட்டணி பேச வரல. அந்த விரக்தியில் அப்படி அவர் சொல்கிறார். அவ்வளோதான். முதல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி போய் மக்களை பார்க்கணுங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் தான் போவேன், ஜெயிச்சதுக்கப்புறம் தான் உன்னை போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது முதல் தவறு. முதல்ல ஒரு மக்கள்கிட்ட வந்து சந்திக்கிட்டும், மக்கள் பிரச்சனைக்கு போகட்டும். அதை விட்டுட்டு எனக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுக்கல, காவல்துறை அனுமதி கொடுக்கல, அவங்க அனுமதி, அதனால் போய் அவங்க நேரில் சந்திக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல ஒரு தலைவன், அது முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? அவங்க ரசிகர்களே பாதுகாப்பு தான் சொல்கிறாரு. அது ரசிகர்களை தாண்டியா அப்படின்னு சொல்கிறாரு. ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் தைரியமாக போக வேண்டியதான களத்தில். போக மாட்டேங்குது. அவர் களத்துக்கு வரணும். முதல்ல அவர் எதாக இருந்தால் முதல்ல பனையூர் விட்டு வெளியே வரணும். இந்த ஆட்சியில் வந்து காலத்துக்கே எங்களுக்கு நல்லதை தான் செஞ்சு நிற்கிறாரு, எதுவும் செய்யாதே இல்லை. இப்போ ஒரு வந்து நடுவில் பூந்து நானே செய்வேன்னா இது முடியுமா? இவர் தான் கெளிப்பார் ஒரு வார்த்தை, அவ்வளோதான். இதே ரெட்டால சொன்னாலும் பரவாயில்ல, இவர் போய் போட்டி போட்டு என்ன பண்ண போகிறாரு? அவர் ஒன்றையும் பண்ண முடியாது இவர், புரியுதா? விஜய் போய் அவரோட போட்டி போடுறதே கிடையாது. அவர்னா எல்லாருக்கும் சேவை செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. யார் முக ஸ்டாலின் எல்லாருக்குமே பண்ணின்னு தான் இருக்கிறாரு. யாருக்கும் பண்ணாதே இல்லை, எல்லாருக்கும் பண்ணின்னு தான் இருக்கிறாரு. யாரும் அவர் மேலே குறையும் சொல்ல முடியாது. இப்போ சந்திக்க வேண்டியதாங்க, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதாங்க, எல்லாருக்கும் போக வேண்டியதான், கொடுக்க வேண்டியதாங்க. எதை கொடுத்தாரு? ஒன்றுமே கொடுக்கல. அவர் எதனா கொடுத்துக்கிறாரு? எதனா ஒன்று சொல்லுங்க, கொடுத்துக்கிறாரா? எதுவுமே கிடையாது. முக ஸ்டாலின்லாம் எல்லாம் கொடுத்துக்கிறாரு, புரியுதா? சொல்ல முடியாது. அவரு கற்பனை மனக்கோட்டை நான் வேணாலும் கட்டலாம். நாளைக்கு காலையில் நான் பிரதம மந்திரி ஆயிருவேன், சைனாவை பக்கத்தில் போய் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நான் கூட கற்பனை கட்டலாம். கற்பனைக்கு எல்லையே கிடையாது. ஏன் ஆட்சிக்கு வந்துதான் சந்திக்கணுமா? இப்போ எல்லாம் சந்திக்க மாட்டாராமா? ஏன் இப்போ சந்திச்சா என்னவா நான் கேட்குறேன். இப்போ என்ன அவர் ஆட்சியில் இருக்காரா? இல்லை ஃப்ரீயாக தானே இருக்காரு, போய் சந்திக்கலாம்ல. நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து செஞ்சுட்டு ஆரம்பிக்க வேண்டியானம்மா. ஆட்சிக்கு வந்ததே இவர் சந்திக்கணுமா? அப்படி ஒரு ஆளே தேவையில்லை எங்களுக்கு தமிழ்நாட்டில். இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தைக்கு பேசிக்கிட்டு அலைய வேண்டியதான். இப்போ நான் ஊரில் நானூறு ரவுடி தான் சொல்லி வடிவேல் காமெடி அடிச்சுக்கிட்டு இருக்காருல, அது மாதிரி அடிச்சுக்கிட்டு அலையிறாரு அலையிட்டு. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாமல் இதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு அவசியமும் இல்லை. கையில் வெயிட்டாக காசை கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல்லேருந்து மொத்தத்துக்கு ஓட்டை பிரிக்கிறதுக்கு வழி பண்ணி பிஜேபி சர்க்கார் வந்து இவரை பயன்படுத்திக்கிட்டு காசை கொடுத்து எல்லா வேலையை செய்ய சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏன் இவர் கையில் இருக்க காசை போட்டு செய்ய சொல்லுங்க பார்ப்போம். செய்யவே மாட்டார் கண்டிப்பாக. லண்டன்லேயே வச்சு எல்லாம் பேசி முடிவு பண்ணி எல்லாம் செஞ்சுட்டாங்க. இது மறைவான அரசியல் நிலையை ஓடிக்கிட்டு இருக்குதுமா. இவர் வந்து அம்பை போய் நம்ம கோவிச்சு என்ன பண்ணுறது? எய்துறவங்க பூரா டெல்லியிலேருந்து செய்கிறாங்க, நாக்பூர்லேருந்து இயக்கிக்கிட்டு இருக்குது. அதனால் இது சும்மா தேவையில்லாமல் அம்பை போய் கோவிச்சு பிரயோஜனமே கிடையாது. பார்த்துக்கணும். இப்போ இன்னைக்கு காலைல கூட ஒரு சம்பவம் நடந்தது. ரோட்டில் நடந்து போகிறேம்மா குப்பமாக ஃபஸ்ட்டில் வந்து விசில் அடிச்சு கூப்பிடுவாங்க. இப்போ கத்துறாங்க. அவங்களுக்கு எப்படி 4வது மாடியிலேருந்து கேட்கும். நான் போய் கீழே கேட்குறேன், ஏங்க கத்துறீங்கண்ணா? எங்கள் இதில் வந்து விசில் தரல பண்ணுறாங்க. எதுக்காக விசில் தரல? ஏன் விசில் தரல? இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். அப்போ இந்த மாதிரிலான்றதை அவங்க நாங்கள் என்ன நினைக்கிறோன்றதை வந்து அவங்க வெளிப்படையாக காட்டுறாங்களே, ஒரு ஆள் மூலயமா காட்டுறாங்கல்ல. கண்டிப்பாக ஐயோ, அப்போ சின்னத்துக்கே அப்படி பயப்படுறாங்கன்னா அப்போ நடந்து ஒரு எலெக்ஷனில் தெரியும்ல. ஒரு மாற்று வரணுங்க. சும்மா மாற்று ஒரு மாற்று வரணும். சும்மா அவங்க வரணுமா? வரட்டுமே.
அவர் ஒரு குடும்பம் ஒரு வாய்ப்பு, அவர் என்ன பண்ணுற பார்ப்போம். புரியுதுங்களா? வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். சும்மா அம்மா இருந்தாங்க, அம்மா போயிட்டாங்க. இப்போ அம்மா விட்டு இப்போ யாரும் இல்லை. அம்மா தான் அது வேறு வழி. இப்போ அம்மா போயிட்டாங்க, அம்மா வந்து பார்ப்போம். கொடுப்போம் ஒரு வாய்ப்பு, கையிடும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம். புரியுங்களா? என் வீட்டு பொண்ணு இப்போ தான் வேலைக்கு போகுதுங்க. அது இப்போ தான் நினைக்கிறேன் நாடு நல்லா இருக்கும். எங்களை தான் கை கொட மாட்டாங்க. ரோட்டில் 10 ரூபா சம்பாதிக்க லோன் போடுறோம். வயசானவங்களும் ஓட விட்றான். இதுதான் முதலமைச்சர் பார்த்து தான் எல்லாருக்கும் ஒரு நல்ல வழியை காட்டணும். நானே எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டவோ, விஜய்க்கு ஓட்டு போடலாம் தான் பார்த்தேன். ஆனால் திமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்றாரு விஜய். எப்படி போகிறது அவருக்கு ஓட்டு? நாடு சரி, நான் இந்த வாட்டி நான் மாற்றியே போடுறேன் விஜய்க்கு நான் போடுறேம்மா. விஜய் யார்? நம்ம வீட்டு பிள்ளை தானே, அதுவா போடுறேன் நான் ஓட்டு. இலவசம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு இலவசம். நான் இது வரல இலவசம் வாங்கலை. இந்த 1000 ரூபா கொடுக்குறாரு, இது கூட நான் வாங்கலை. வேணாம், எழுதி கொடுத்தாங்க, எழுதி கொடுக்கல. வேணாம், நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், எனக்கு போதும். என்ன இன்னும் கஷ்டப்படுறாங்க பாரு, அவங்க சாப்பிட்ட வாங்கி. என்னம்மா இதான் நம்ம பேட்டி, வேற ஒன்றும் இல்லை. விஜய் வந்து லேடிஸ் நான் தொட்டு பேசுனது கிடையாது. நான் கெட்ட பேச்சு எல்லாம் சொல்லலாம், அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா கதை. இப்போ வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைங்கன்னா யாரை பிடிக்கணும்? விஜய் பிடிக்கணும், ரஜினி பிடிக்கணும். அப்போ பழைய காலம். இப்போ விஜய் எல்லாம் பிடிக்கும், விஜய் தான் பிடிக்கும். நிற்கட்டும், அவர் சிங்கம் மாரி நிற்கட்டும். நான் இது வரைக்கும் அதிமுக தான் போட்டிருந்தேன். நானே இப்போ மாற்றமாக ஆகிடலான்னு இருக்கிறேன். அவர் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லை எதிர்கட்சி ஆகிறாரோ, ஆனால் அவர் ஒரு இதுக்கு வந்தால் வந்துடுவார். மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.